இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழைக்கன்று நடைமுறை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழைக்கன்று நடாத்துக்கு முன்னாடி நம்ம வயலெல்லாம் நல்லா உழுதி வச்சுக்கணும். புல்லெல்லாம் நல்லா செத்துட்டு இந்த புல்லெல்லாம் நல்லா அந்த காஞ்சிடணும், அந்த அளவுக்கு உழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வாழைக்கன்று நட போகிறோம்னாக்கா 4 அடி அகலம் 4 அடி ஆழம் தோண்டணும். அதுக்கடுத்து 4 அடி விட்டுட்டு தான் தோண்டணும். லைனாக தோண்டுறதுக்கு 4 அடி கேப் விட்டு தோண்டணும். அதுக்கடுத்து நம்ம வாழைக்கன்று வைக்கும்போது 3 அடி ஆழத்தில் வாழைக்கன்று வச்சுட்டு 1 அடி ஆழம் அப்படியே வேணும். 1 மந்த் கழித்து நீ மாட்டுச்சாணம் இல்லை காம்ப்ளெக்ஸ் போட்டு அந்த இருக்கிற மண்ணை போட்டு புதைச்சிடணும் ஃபுல்லாக. அதுக்கடுத்து ஒரு 3 மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் முளைச்சிருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கேன்ட்டு. அது மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா தோண்டி அந்த மண்ணெல்லாம் சைடில் போடுங்க. அதுக்கடுத்து ஒரு 3 மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் வந்திருக்கும். அந்த மண்ணும் மறுபடியும் இன்னும் நல்லா வெட்டி போடுங்க. நீங்கள் எவ்வளோ வெட்டி போடுறீங்களோ எவ்வளோ தண்ணி பாய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழை மரம்ன்றது பெருசாகும். எவ்வளோ பெருசாக வருதோ வாழை மரம் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் கன்று வரும் பாருங்க, அந்த கண்ணெல்லாம் வெட்டி போட்டுருங்க. ஒரு மரம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கடுத்து பூ வந்ததுக்கப்புறம் வாழைத்தாறு பூ போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணை விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வாழை மரம்ன்றது பெருசாக இருக்கும், தாருன்றது பெருசாக போடும். வாழைத்தாறு போட்டதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வாழைத்தாறு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நாங்கள் வெட்டியிருக்கும் பாரு, அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு மேலே வேஸ்ட்டு தான், இதுக்கடுத்து வாழைக்காய் வராது அப்படின்ற போது அந்த பூ வெட்டிடுங்க. அந்த பூ வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சத்துன்றது நல்லா அப்படியே கிடைக்கும். அப்போ வந்து வாழைக்காய்ன்றது பெருசாகும், நல்லா பெருசாகும். ஒரு 100 நாளுக்குள்ளே உங்களுக்கு வாழைக்காய் பெருசாகிடும். வாழைக்கன்று நடுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்.